வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட் தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்மம் ராசி அண்ட் 2025 பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துட்டாரு. சனி வந்து விரைவில் 8ஆம் இடத்துக்கு போவார். பிப்ரவரி மாதத்துடைய ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து சிம்மத்திலே விழுது. குரு 10ஆம் இடத்துல, செவ்வாய் 11ஆம் இடத்துல, சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல. ஓவரால் வந்து நான் சில பேர் வந்து எனக்கு பர்சனலாகவும் எனக்கு பேசினாங்க, சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்கள். என்ன சிம்மம் இப்படி தான் டஃப்பாக இருக்குமா, இப்படி தான் போகுமா, ஆஃபீஸில் ஒரே ப்ரெஷராக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுனாங்க. நான் சொன்னேன், பொறுமையாக போங்க. இல்லை, பொறுமையாக போக முடியல, ஓவர் ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. பிஸ்னஸ்லேயும் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேசின விதத்தை சொல்கிறேன். பிஸ்னஸ்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியாக போகல, ஒத்துப்போல, நிறைய பேரோட ஒத்துப்போல, பேமெண்ட்ஸ் நிறைய பெண்டிங் இருக்குது, அப்படி இப்படி நிறைய சில புலம்பெல்லாம் இருந்தது. இது வந்து ஒரு சேலஞ்சிங் பீரியட். இது சிம்மம் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் தான். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தை நான் சொல்ல விரும்புகிறது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல், இந்த விஷயங்களில், ரிலேஷன்ஷிப்பில், கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவுகள், கமிட்மெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸ், கூடுதல் கவனமாக அமைதியாக அடக்கமாக இருந்துட்டால் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராமல் சமாளிச்சுட்டே போயிடலாம். ஏன்னா சுக்கிரன் மட்டும்தான் போயிருக்காரு. அவர் வந்து பொருளாதார கிரகம். ஸோ மெயினாக அந்த ஃபினான்ஸ் அண்ட் ஃபேமிலி, குறிப்பாக கணவன் மனைவி. ஸோ இதில் கொஞ்சம் அமைதியாக போய்டுது நல்லது. ரெண்டாவது, சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஏன்னா சில சமயத்தில் கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணும், சில சமயத்தில் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி கம்மியான மாதிரி தோணும், சில சமயத்தில் சில தேவையில்லாத குழப்பம் அப்படின்னு வரும், அப்புறம் போயிடும். அந்த குழப்பம் வரும் போயிடும், அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு அந்த ஃபெப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், மறுநாள் கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுநாள் கொஞ்சம் எனர்ஜி குட்டாக இருக்கும், அப்புறம் எனர்ஜி டவுன் ஆகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டாலும் அது வந்து அந்த குயிக் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. மெயினாக நான் சொல்கிறது, இருக்கிறத கையிருப்பு அதை வந்து நல்லபடியாக காப்பாற்றுங்க. வேலையில் தேவையில்லாத புலம்பாதீங்க, தேவையில்லாமல் அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போட்டு புலம்ப வேண்டாம். இதான் நம்ம லைஃப். இந்த பிப்ரவரி நமக்கு வந்து சவால். இப்போ திடீர்னு நமக்கு வந்து பயங்கரமான மழை வந்துடுச்சு, பயங்கரமான புயல் வந்துடுச்சுன்னா நம்ம எப்படி அதை சமாளிக்காமல் போய்டுறது இல்லையே, சமாளிக்கிறோம். திடீர்னு ஓவராக வெயில் வருது, சமாளிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது எனர்ஜி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் எப்படியா சமாளிக்கிற மாதிரி தான். அப்போ வந்து சிம்மம் பிப்ரவரி மாதம் சமாளிங்க. சவாலான மந்த், அவ்வளோதான். அதுக்காக அது லைஃப்பில் வரவே வராதுலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் வர மாதிரி தான் அது ஒரு சைக்கிள். ஸோ நிறைய கிரகத்துடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக போகுதுன்னு அர்த்தம். கலீக்ஸ் ஒத்து போலியா, தேவையில்லாமல் உங்களை பற்றி காசிப் பேசலாம், தேவையில்லாமல் உங்களை பின்னாடி யாராவது என்ன சொல்லுவாங்க போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் சகஜம். பட் நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அமைதி தான் வேணும் உங்களுக்கு, அமைதி பொறுமை தான் வேணும். அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டில் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்குது நல்லது. ஸோ சிம்மம் திருமணம் அப்படிங்கிற முயற்சியில் உள்ளவங்களுக்கெல்லாம்
இது பயங்கரமான ஒரு சோதனையான காலம். அதனால் ரொம்ப அவசரப்பட்டு வேகப்பட்டு ஒரு ஒரு பொருத்தம்லாம் இல்லாமல் ஏதோ ஒன்று ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணணும், வீட்டில் சொல்கிறாங்க, வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசர ஏற்பாடாக பண்ணாதீங்க. நல்லா நிதானமாக யோசித்து சிந்திச்சு அது கரெக்டாக இருக்கா, அது தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். மாணவர்களுக்கு மெயினாக நான் சொல்கிறது, சுக்கிரன் தான் வந்து 8th ஹவுஸில் போயிருக்கு. உங்களுக்கும் மணி ஏர்னிங்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு தேவை வந்து நாலேஜ். அதுக்குண்டான குரு நல்லா இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜுக்கு உண்டான நல்ல மாஸ்டர் கிடைக்கிறார், ஒரு டீச்சர். புதன் நல்லா இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நாலேஜ், கெயின் ஆஃப் குட் நாலேஜ். அப்போ நீங்கள் வந்து இதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு செக்டராக பிரிக்கிறோம். ஸோ மாணவர்களுக்கு ஹோப்ஃபுல்லி February இஸ் அ குட் மந்த். ஏன்னா எக்ஸாம் ஏதாவது நீங்கள் பிளானில் இருப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எந்த காலேஜ் படிக்க போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம எந்த யூனிவர்சிட்டி பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் எந்த ஸ்கூல் போகிறோம், இப்படி யோசிக்காமல் இந்த ப்ரெசென்ட்டில் ஃபெப்பில் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் சக்ஸஸ் வரும். அது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த். ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி பார்வை, கண்டக பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய ஸ்தானம். டேக் கேர். கூடுதல் விழிப்புணர்வோடு கவனமாக இருங்க. ஆனால் பெரிய லெவலில் பாதிப்பு இந்த மாதம் தெரியல ஹெல்த்தில். என்ன காரணம்னா செவ்வாய் வந்து 11ல், குரு 10ல், சுக்கிரன் உங்களுக்கு 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துருக்கு. ஸோ பெரிய லெவலில் பாதிப்பு தெரியல. மைனராக ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், பரவாயில்ல, நாட் பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், இல்லை வாங்கின கடன், இல்லை லோன்ஸு, இந்த கமிட்மெண்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. அதர் தட் நத்திங் டு வரி மச். ஓவராலாக சிம்மம், நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், அதிகம் பேச விரும்பலை. நீங்கள் நினைக்கலாம் எல்லா மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவே இல்லை, எங்கள் ராசி உங்களுக்கு பிடிக்கலையான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப பிடிச்ச ராசிகளில் எனக்கு ஒரு ராசி சிம்மம். பேசிக்காகவே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பழகின நிறைய நண்பர்கள், நிறைய நபர்கள்கிட்ட சிம்மத்தில் இருக்கிற பாசிட்டிவாக நான் பார்த்தது வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதை விட மெயினாக சும்மா ஒருத்தருடைய முகஸ்துதிக்காக போலியாக சிரிச்சுக்கிட்டு பழகிறதெல்லாம் அவங்களுக்கு வராது. நேராக சொல்லுவாங்க. ரொம்ப ஆழமாக பார்த்தா ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மைனஸ் கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் கோவம் அதெல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். பட் நம்ம பாசிட்டிவ் சைடு பார்த்தா நிறைய பாசிட்டிவ் இருக்குது சிம்மம். அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்தாலும் நீங்கள் நல்லா திறன்பட முடிச்சு கொடுக்குறதையும் கெட்டிக்காரங்க தான். எதுலேயும் நான் குறையாக நினைக்கல. இந்த நேரம் சோதிக்குது. ஒரு திறமைசாலியாக, ஒரு அறிவாளியாக, ஒரு பலசாலியாக, ஒரு புத்திசாலியாக, ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களை சோதனையான கிரகங்கள் வந்து நான் ஒன்றையும் சோதிப்பேன் அப்படின்னு சோதிக்குது. தங்கத்தை தான் வந்து ஒருத்தர் வந்து சோதிக்க முடியும். அது தங்கமா தகரமான. தகரத்தை யாரும் சோதிக்கிறது, யார் தகரம்னு தெரியும் பார்த்தாலே. ஸோ நீங்கள் தங்கமா இல்லை தகரமானு நிரூபிக்கிற நேரம் வந்திருக்கு. அதை நிரூபிங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க. இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது. பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களுடைய ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ண ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி, எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம்.
நியூமராலஜி கொடுத்துருக்கோம், வாஸ்து வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஒரு சகோதரனாக ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதை விட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவே இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனுடைய காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா, ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.